ஐபிஎல்ல பிரிக்க முடியாதது மகேந்திர சிங் தோனியும் சிஎஸ்கேவும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது கூடவே சேர்த்து பிரிக்க முடியாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேவும் மகேந்திர சிங் தோனி அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற டெசிக்னேஷன் தான். ஏன்னா 2008 ஐபிஎல் தொடங்கின காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்கே அணியோட விக்கெட் கீப்பர் அப்படின்னா அது மகேந்திர சிங் தோனி தான். ஒவ்வொரு முறையும் டீம்ல மாற்றங்கள் நிகழும் போதும் புதுசாக விக்கெட் கீப்பர் அப்படின்னு ஒருத்தவங்களை டீமுக்குள்ள கொண்டு வருவாங்க. ஆனாலும் அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்பவே அரிதான ஒன்றா தான் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சப்ப மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே அணியோட மெயின் விக்கெட் கீப்பரா இருந்தார். அவர் கூட சேர்த்து பார்த்திவ் பட்டேலையும் எடுத்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பார்த்திவ் பட்டேல் சிஎஸ்கே அணிக்காக எத்தனை போட்டிகளில் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. 1-2 போட்டிகள் தான் நிச்சயமா இருக்கும். அதுவும் தோனி ஏதாவது காரணங்களுக்காக அவரால் அந்த போட்டியில் பங்கேற்க முடியல, அவருக்கு ஒரு இன்ஜுரி இல்லை ஏதாவது அபராதம் காரணமாக அவரால் விளையாட முடியல, இந்த மாதிரி தருணங்களில் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இவரை தாண்டி வேற யாரையாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, அதாவது பார்த்திவ் பட்டேலுக்கு பதிலாக இன்னும் இடம்பெற்ற விக்கெட் கீப்பர்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அப்படின்னு பார்த்தோம்னா ராபின் உத்தப்பா இருந்திருக்காரு, அம்பத்தி ராய்டு இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த 2 வீரர்கள் கூட விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு அந்த பேக்கப்பா இருந்திருக்காங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அருண் கார்த்திக், இவரெல்லாம் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி கூட நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ கமெண்ட்ரி பேனல்லாம் நம்ம இவரை பார்க்க முடியும். இன்னொன்று யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன். இவருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் தான் ஒரே சமயத்தில் சிஎஸ்கேக்காக டெபியூ பண்ற வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ஆனால் அதை ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால அவர் சிஎஸ்கே அணியில் தொடர்ச்சியாக இடம் பெற்றாரு. ஆனால் ஜெகதீஷனால அப்படி பயன்படுத்திக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால அவரை டீம்ல இருந்தே டிராப் பண்ணிட்டாங்க. இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு வீரர்கள் அப்படின்னு வரும்போது சாம் பில்லிங்ஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ டெவான் கான்வே இருக்காரு. ஆனால் அவரும் சிஎஸ்கே அணிக்காக விக்கெட் கீப்பிங்லாம் பண்ணதில்லை. இந்த முறை இந்த ஏலத்துக்கு முன்னாடி கூட டெவான் கான்வே இருக்கும்போது ஓகே இவர் தான் சிஎஸ்கேவோட அடுத்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருப்பாங்க தோனிக்கு அப்புறமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறதே இல்லை அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியாக இருக்கு. ஏன்னா டெவான் கான்வேயே டிராப் பண்ணதா போகிறாங்க டீம்ல இருந்து அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. அப்போ தோனி இல்லைன்னா அடுத்த விக்கெட் கீப்பர் யாரு அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக வரும். அதற்கான தேடுதலில் தான் சிஎஸ்கே அணியும் ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் சஞ்சு சாம்சனை எப்படியாவது சிஎஸ்கே அணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அதுக்காக நிறைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டாலும் இது வரைக்கும் இறுதி முடிவு எட்டப்படாத ஒன்றா தான் பார்க்கப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சஞ்சு சாம்சனை நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு சில வீரர்களை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணினால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒன்றா இருக்குது. ஏன்னா அவங்க கேட்குறது நீங்கள் சிவம் துபேவை கொடுங்க, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவை கொடுங்க, இப்படிலாம் கேட்டால் நாங்கள் எப்படி தரது அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே கடந்த சீசனோட மிட்ல 2 பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் இருந்தார். அவர் தான் உர்வில் பட்டேல். இவரை தான் அடுத்த விக்கெட் கீப்பராக உருவாக்கணும் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அண்மையில் ஒரு பதிவையும் உர்வில் பட்டேல் போட்டிருக்காரு. இப்போ நமக்கு ரஞ்சி கோப்பை தொடர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு மின்னல் வேக ஸ்டம்பிங்கை ஊர்வில் பட்டேல் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தோணியிருக்கு. நீங்கள் தோனியோட ஃபேனாக இருந்தால் நிச்சயமாக கண்டுபிடிச்சிடலாம் அது தோனி மாதிரியான ஒரு ஸ்டம்பிங் அப்படின்னு. இதை அவரே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஒரு போஸ்ட்டாக போடுறாங்க. இந்த ஸ்டம்பிங்கை நான் எந்த புக்கில் இருந்தும் பழகிக்கல, நான் ஒரு லெஜண்ட் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு டாட் வச்சு அதுக்கப்புறம் தலை அப்படிங்கிற பேரை போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்ததுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்போ உர்வில் பட்டேல் மிட் சீசனில் சில போட்டிகள் தான் விளையாடி இருந்தார் அப்படின்னாலும் அந்த சமயத்தில் அவருக்கு விக்கெட் கீப்பிங்கான நிறைய டிப்ஸை மகேந்திர சிங் தோனி கொடுத்து அவரை இப்போவே ட்ரெயின் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தன்னோட சிஷ்யனா அடுத்ததாக இவரை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோனிக்கு உருவாகி இருக்கா அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இப்போதைக்கு இந்த டாப் ஆர்டர் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. கடந்த சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லை மிட்ல அவர் காயம் காரணமாக போயிட்டாரு அப்படிங்கிறனால அங்கே ஒரு மேஜர் கொலாப்ஸ் இருந்தது. அதை தாண்டி நிறைய பிளேயிங் லெவனை சேஞ்சஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இளம் வீரர்களை கொண்ட அணி தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த இளம் வீரர்கள் கொண்ட அணியில் உர்வில் பட்டேலும் இருக்காரு. ஏன்னா இவர் ஒரு அதிரடியாக விளையாடக்கூடியவர் அப்படிங்கிறனால இவருக்கு சிஎஸ்கே அணியில் எதிர்காலம் பிரகாசமாக
பிரகாசமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இந்த அளவுக்கு பிரகாசமா மகேந்திர சிங் தோனியோட ஜூனியரா விக்கெட் கீப்பரா இந்த சிஎஸ்கே அணிக்கு இருப்பாரு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா தான் அமைய போகுது. சிஎஸ்கேவோட பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இன்னுமே ஒரு சீனியர் வீரர் வந்து களத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ண ஓட்டமா இருக்கு. அதற்காக தான் தொடர்ந்து வந்து இன்னும் சஞ்சு சாம்சனுக்கான பேச்சுவார்த்தை அந்த ட்ரேட் டீலை க்ளோஸ் பண்ணாம தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மேனேஜ்மெண்ட் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த அணியில அடுத்த கேப்டன் யாரு அப்படிங்கிற ரேஸ் வந்து இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. சஞ்சு சாம்சன் இல்ல அப்படின்னா ஏற்கனவே அங்க 2 பேர் வந்து கேப்டன்சிக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால், இன்னொன்னு வந்து கடந்த டோர்னமெண்ட்ல சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் கேப்டனா சில போட்டிகளில் செயல்பட்ட ரியான் பராக் தான். ரியான் பராக் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மட்டும்தான் இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது அவருக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஏன்னா இந்தியாவோட T20 அப்படின்னு வரும்போது ஏற்கனவே எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ரியான் பராக்குக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கெலாம் வந்து சாத்தியக்கூறுகளே இல்லை. அப்படிங்கிறனால அவரோட இன்டர்நேஷனல் கரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒன்றா தான் இருக்க போகுது. அதே சமயம் எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் பார்த்தோம்னா 3 ஃபார்மேட்டுக்கும் இந்திய அணிக்காக விளையாடக்கூடிய வீரராக இருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரி டேலண்டாக இருந்தாலும் ஏற்கனவே இந்திய அணியில் சுப்மன் கில் அந்த ஓப்பனிங் பொசிஷனில் இருக்கிறனால இவருக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவும் வந்து T20 அப்படின்னு வரும்போது இப்போதைக்கு வந்து ஜெய்ஷ்வாலுக்கான இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்படாத ஒன்றா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக இவர் தான் இந்திய அணிக்கு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஃபேஸ் வந்து நம்ம டீமில் இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அட்வான்டேஜாக தான் இருக்கும் அப்படின்னு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி யோசிப்பாங்க. அதனால சஞ்சு சாம்சன் ஒரு வேளை வந்து அவங்க டீமை விட்டு போகிறாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த முறை வந்து கேப்டன்சி எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலை நோக்கி தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை எப்படியாவது வாங்குவாங்களா, இல்லை உருவில் பட்டேலை தான் வந்து தோனியோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக விக்கெட் கீப்பராக உருவாக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.